அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இயற்கையாகவே எது இதிலெல்லாம் ஆளுமை செலுத்தினா நீங்க அதுல பெரிய வெற்றிகளை பார்க்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எதுக்கு நீங்க பர்டிகுலர் விஷயத்துல மட்டும் ஆளுமை செலுத்தணும் அப்படின்னா, உங்களுக்கு இயற்கையாகவே ஒரு சில விஷயங்கள்ல நீங்க இயற்கையாவே அதுல உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய நுணுக்கங்களும் பண்புகளும் உங்கள்கிட்ட இயற்கையாவே இருக்கும். அதுல நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ண நம்ம அதிக அளவுல வெற்றிகளை நம்ம பார்க்க முடியும். கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்துல அதுல நம்ம ட்ரை பண்ணி கத்துக்கட்டு அதுல போல வச்சுருங்கிறது அது ஒரு விஷயம். நமக்கு இயற்கையாகவே வரும். அதுல நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது நம்ம அதிக அளவுல வெற்றியை பெறலாம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்யும் போதுதான், பேஷனேட்டா நம்ம செய்யும் போதுதான் நமக்கு இன்னும் ஒரு உற்சாகம் இருக்கும். அதுல அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுங்கிறது இருக்கும். நமக்கு பிடிக்காத விஷயத்திலயோ இல்ல நமக்கு வராத விஷயத்தையோ நம்ம காசுக்காக நம்ம செய்யும் பொழுது நமக்கு அதுல இருந்து பணம் கிடைக்குமே தவிர மன நிம்மதி கிடைக்காது. அடுத்த கட்டத்துக்கு குரோ ஆகுறதுங்கிறது கம்மியாகும். ஸோ ஒரு சில விஷயங்கள்ல கடகராசி அன்பர்கள் நீங்க ஆளுமை செலுத்தினீங்க அப்படின்னா பெரிய லெவலுக்கு வரலாம். அது என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம கடகராசி அன்பர்கள் காலபுருஷ தத்துவத்திற்கு 4வது ராசி. 4 அப்படின்னா வீடு, மனை, வண்டி, வாகனங்கள், சுகம், இது எல்லாத்துக்குமே காரகத்துவம் 4வது வீடு. இயற்கையாகவே இது எல்லாமே அமைய பெற்றவர்கள் கடகராசி அன்பர்கள். சாமி, நீங்க இப்பதான் அஷ்டம சனி எல்லாம் விட்டுட்டு போனுச்சு, நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. அதெல்லாம் கிடையாது. இது எல்லாமே உங்களுக்கு இயற்கையாகவே அமையும். எப்போதுமே அந்த மாதிரியான தன்மைகளை கொண்டவங்க தான் நீங்க. கடகராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் அப்படின்னாலே கேட்க வேண்டாம், கற்பனை திறன் மிகுந்து இருக்கும். இவங்க தான் இந்த கவிதை எழுதுறது, கதை எழுதுறது, கதாசிரியரா ஆகிறது, என்ன இதெல்லாம் அவங்களுக்கு ஈஸியா வரும். பாடல் ஆசிரியர், இதெல்லாமே இவங்களுக்கு இயற்கையாகவே என்ன டிஃபால்ட்டா இருக்கிறது. சரியா? அடுத்தது சந்திரன் சொல்லிட்டேன்னா ராசி அதிபதி. உங்க ராசியில உச்சமாகக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா குரு. அப்ப கேட்கவே வேண்டாம், குரு உச்சமாகிற, குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிற மாதிரி குரு உச்சமாகிறார். அப்படிங்கும் பொழுது டீச்சிங் தொழிலா இருக்கட்டும், இல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சு நடத்துறதா இருக்கட்டும், இது எல்லாமே கடகராசி அன்பர்களுக்கு இயற்கையாவே வரும். அவங்க எப்போதுமே ஒரு மைண்ட் கால்குலேஷன் போட்டுக்கிட்டே இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு என்ன ஒரு ஒரு பிளானிங்லேயே இருப்பாங்க. ஒரு 10 நிமிஷத்துல ஒரு 2 பிளானிங் போட்டு முடிச்சிருவாங்க அவங்க. அந்த மாதிரியான பண்புகளை கொண்டவங்க கடகராசிக்காரவங்க. இப்போ அவங்க எதுல ஆளுமை செலுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, நீங்க முதல் விஷயம், நீங்க எதுல ஆளுமை செலுத்தலாம் அப்படின்னா மருத்துவத்துறையில நீங்க அதிக அளவுல கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். இயற்கையிலேயே அதிகப்படியான மருத்துவர்கள் கடகராசியில அவங்களுக்கு கிரகம் நல்லா இருக்கும், இல்ல சந்திரன் உச்சமாயிருப்பார். ஏன் அப்படின்னா தாயுள்ளம் கொண்டவங்க நீங்க தான். காலபுருஷ தத்துவத்திற்கு 4வது வீடு. 4 அப்படிங்கிறது தாய், அம்மா. அன்பால பாசமா எப்போதுமே அனைவரையும் இயற்கையாவே பார்க்கறது நீங்க தான். என்ன அப்போ மருத்துவருக்கு முதல்ல என்ன தேவை அப்படின்னா, ஒரு பேஷண்ட்டை அன்பா ட்ரீட் பண்றதுதான் தேவை. மனசை முதல்ல அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து, அதுக்கப்புறமா அவங்க ஏற்கனவே கவலையில இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம ரஃபா நடந்துக்க முடியுமா? இல்லை. அப்போ இயற்கையாவே அன்பை கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் செய்யறது எல்லாமே ஒரு தாயுள்ளம் இருக்கிறவங்கள்ட்ட தானே முடியும், இல்லையா? அப்போ அது இயற்கையாவே பெற்றுக்கிறவங்க கடகராசி அன்பர்கள்.
அப்போது நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் நல்லபடியான ஒரு ஆளுமையை செலுத்தலாம், நர்ஸ் ஆகலாம். இன்னும் டீப்பாக சொல்லணும் அப்படின்னா மனநல ஆலோசகர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்ன, இன்னொருத்தவங்களுக்கு மென்டலாக பிளாக் ஆகிருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு ஆலோசனை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக ரிலீஸ் ஆகிடுவாங்க. உங்களால் அந்த அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்கு. என்ன, நீங்கள் ஒரு சைக்காட்டிஸ்ட் மாதிரி ஆகலாம். அது உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். உங்களுக்கு ஈஸியாகவே வரும். நீங்கள் கஷ்டப்படணும்லாம் தேவையே கிடையாது. அதில் அந்த ஃபீல்டு போனீங்கன்னாலே உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வாய்ப்புகளும் வெற்றிகளும் தேடி உங்களுக்கு வரும். அது இல்லாமல் அடுத்தது எஜுகேஷன் ஃபீல்டு, டீச்சிங் ஃபீல்டு எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வரும். டீச்சிங் ஃபீல்டில் நீங்கள் எப்போதுமே அதிக அளவில் ஈடுபாடு இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், அதை ஒரு வேற கோணத்தில் யோசித்து அதை அவங்களுக்கு டீச் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக வரும். அப்போது நீங்கள் ஒரு டீச்சராகவோ இல்லை ப்ரொஃபஸராகவோ தாராளமாக ஆகலாம். இது எல்லாத்துலேயும் நீங்கள் ஆளுமை செலுத்தலாம். அது இல்லாமல் ஒரு இன்ஸ்டிடியூஷன் நீங்கள் வச்சு நடத்துகிறதா இருந்தால் தாராளமாக நடத்தலாம். என்ன, இப்போ இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளில் தேர்வாகிறாங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே அந்த இன்ஸ்டிடியூஷன்காரவங்க இருக்காங்க இல்லையா, அந்த இன்ஸ்டிடியூஷன் வைக்கிறவங்க இந்த கடகராசியோட தொடர்பு கொண்டவங்களாம் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இயற்கையிலேயே உயர் பதவிகளை அடைய இயற்கையாகவே ஈஸியாக கிடைக்க ராசிகளில் கடகராசி அன்பர்கள் உண்டு. அவங்க உயர் பதவிகளில் சிம்மாசனம் போட்டு உட்காரக்கூடியது கடகராசி அன்பர்கள். அப்போது இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருக்கட்டும், அதில் பெரிய வெற்றிகளை பார்க்கலாம் எப்போதுமே. இதையும் தாண்டி இந்த நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, உங்களுக்கு அந்த கைண்ட்னஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு, இந்த பிரைமரி ஸ்கூல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூல் நீங்கள் உருவாக்கி அதை நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உண்டான தகுதி உங்களுக்கு அதிகமாக இருந்தது. நீங்கள் அது சம்மந்தப்பட்ட எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அதில் பிரைமரி ஸ்கூல் வச்சு நடத்துறதா இருக்கட்டும், இந்த குழந்தைங்களுக்கு உண்டான விஷயங்களில் ஒரு ஜாபை கிரியேட் பண்ணி அதில் நீங்கள் பண்ணுறதுங்கிறது கோல வச்ச முடியும். அடுத்தது சமையல். என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இயற்கையாகவே அந்த உணவு மேலே அவ்வளோ ஒரு பிரியம் இருக்கும். எப்போதுமே அந்த உணவு சாப்பிட்றதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த உணவை அவ்வளோ ரசிப்பீங்க நீங்கள். அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் தாராளமாக உணவகங்கள், ஹோட்டல் பிஸ்னஸ் தாராளமாக பண்ணலாம். சிறிய அளவில் தொடங்கி பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான அந்த கேப்பபிலிட்டி உங்ககிட்ட இருக்கு. ஏன் அப்படின்னா சந்திரன் அப்படின்னா என்னது அப்படின்னா நீர் காரகத்துவம். சந்திரன் அப்படின்னா உணவு. அன்னைக்கு ரெடியாகி அன்னைக்கு விற்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே சந்திரனோட காரகத்துவங்கள். நம்ம பால் இன்னைக்கு உருவாகுது, நாளைக்கு எடுத்துகிட்டு போக முடியுமா? எடுத்துகிட்டு போக முடியாது, நாளைக்கு கெட்டு போயிடும். உணவு இன்னைக்கு ரெடி பண்ணுறோம், அடுத்த நாள் எடுத்துகிட்டு போக முடியுமா? எடுத்துகிட்டு போக முடியாது. சுவாமி நான் கெமிக்கல்லாம் ஆட் பண்ணுவேன் இயற்கையான முறையில், சரியா? அப்போது அன்னைக்கு ரெடியாகி அன்னைக்கு விற்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இந்த காரகத்துவங்களை வருதுங்கிறதுனால ஹோட்டல் பிஸ்னஸ் தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஃப்ரான்ச்சைஸி எடுத்தோ இல்லை நீங்கள் ஓனாக பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது எப்போதுமே உங்களுக்கு ஒர்க் ஆகும், சரியா? அடுத்தது
இன்டீரியர் டிசைன்ஸ், இன்டீரியர் ஒர்க்லாம் இருக்கு இல்லையா, கன்ஸ்ட்ரக்ஷனில், அதெல்லாம் உங்களுக்கு நல்லா வரும். அதுலலாம் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். ஏன்னா அந்த வீட்டு அலங்கார பொருளாக இருக்கட்டும், அந்த வீட்டை அழகமைக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே உங்களுக்கு இயற்கையிலேயே நல்லா வரும். அப்போ இது எல்லாமே நீங்கள் வந்து பெரிய அளவில் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். அது உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும். அப்புறம் மெயின் விஷயத்துக்கு வந்திருக்கோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, எழுத்து. அப்போ நீங்க எப்போதுமே ஸ்கிரிப்ட் எழுதுறதுல பெரிய ஆளா இருப்பீங்க. கவிதை எழுதுறதுல பெரிய ஆளா இருப்பீங்க. அப்போ நீங்க ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ணீங்கன்னாலும், ஒரு படத்துக்கு கதை எழுதுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஷோக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டரா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா வரும். நீங்க அதுலலாம் போக முடியும். அடுத்த லெவல் இசை. நீங்க ஒரு பெரிய பாடலாசிரியரா வர்றதுக்கு உண்டான தகுதி உங்களுக்கு அதிகமா இருந்துருக்கு. ஏன்னா கற்பனை திறன் உங்கள்கிட்ட இருக்கிறது அலாதியானது இல்லையா. அப்போ உங்களுக்கு தானாவே நீங்க எழுத ஆரம்பிச்சீங்கன்னா பேனா அதுவே அடுத்த லைனுக்கு எடுத்துட்டு போயிடும். அந்த மாதிரியான திறன் கொண்டவங்க நீங்க. அப்போ இசைத்துறையில நீங்க அதிக அளவுல சாதிக்க முடியும். அதை நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்த டாப் என்னன்னா, சினிமா துறையில இருக்கிறவங்க எல்லாமே கடகராசியோட தொடர்பு பெற்றவங்க. சந்திரன் தான் ஃபேமஸ், முகப்பொலிவு. சரியா? அந்த முகப்பொலிவு இருக்கணும் அப்படின்னாலே சந்திரன் வேணும். இந்த முகப்பொலிவு இருந்தாதான் சினிமா துறையிலையா இருக்கட்டும், எந்த ஒரு மீடியா துறையில இருக்கட்டும், அவங்க ஃபேம் ஆக முடியும், அவங்க நிலைச்சு நிற்க முடியும், அவங்களுக்கு புகழ் இருந்துட்டே இருக்கணும். சரியா? அப்போ இதெல்லாம் இயற்கையிலே பெற்றவங்க நீங்க தாங்க. சரியா? ஒரு பிரபலமான நடிகர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்போ நம்பர் 1 இருக்கக்கூடிய நடிகர், அவரு கடகராசி தான். அப்போ எல்லா மீடியா துறைகள்லையும் நான் ஹீரோ ஆகணும், இல்லை நான் கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகணும், இல்லை நான் ஹீரோயின் ஆகணும் அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுக்கு உண்டான தகுதிகள் உங்களுக்கு அதிக அளவில் இருந்துருக்கு. நீங்கள் இதெல்லாமே ட்ரை பண்ணலாம். சரியா? அப்போ இதில் நீங்கள் ஆளுமை செலுத்தலாம். மெடிக்கல் ஃபீல்டு, மருத்துவராக இருக்கலாம், நர்ஸாக பணிபுரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள், அப்புறம் சைக்காட்ரிஸ்டாக இருக்கிறதுக்கு, மனநல ஆலோசகராக நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அடுத்து டீச்சிங் லைனாக இருக்கட்டும், இல்லை நீங்களே ஒரு இன்ஸ்டிடியூஷன் வைக்கிறதா இருக்கட்டும், அதுலலாம் நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அது இல்லாமல் ஹோட்டல், ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பெரிய அளவில் வர முடியும். அதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதில் நீங்கள் ஆளுமையை செலுத்தலாம். அது உங்களுக்கு ஈஸியாக வரும். அது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். அதையும் தாண்டி அடுத்தது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் நீங்கள் பெரிய அளவில் வர முடியும். அடுத்து இசை, நீங்கள் கவிதை எழுதுறதா இருக்கட்டும், பாடலாசிரியராக மாறுறது பெரிய அளவில் உங்களுக்கு இருந்துருக்கு. அதையும் தாண்டி நீங்கள் மீடியா துறையில் ஒரு ஆக்ட்ரஸாக கண்டிப்பாக வர முடியும். ஹீரோயினாக இருக்கட்டும், கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு இயற்கையாகவே வரும். அது டெலிவிஷனாக இருக்கட்டும், இல்லை ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், அது உங்களுக்கு இயற்கையாகவே வரும். அப்போ இது எல்லாத்துலேயும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் உங்களுக்கு வெற்றிங்கிறது நீங்கள் அதை தேடி போக வேணாம், அது உங்களை தேடி வரும். சரியா? இதிலெல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. அடுத்து உங்களோட ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னாலே உங்களோட கைண்ட்னஸ். ரெண்டாவது உங்களோட லாயல்ட்டி. உங்களுக்கு குடும்பமும் ஃப்ரெண்ட்ஸும் தான் ரொம்ப முக்கியம். அதை எப்போதுமே நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அடுத்தது உங்களுடைய தைரியம். இது 3மே உங்களுக்கு எப்போதுமே இருந்துட்டு இருக்கும். நீங்கள் மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசு வந்து ஒரு மாறுபாட்டிலேயே இருக்கும் எப்போதுமே. அதை நீங்கள் மாற்றிக்கணும். அடுத்தடுத்த முடிவுகள் சீக்கிரமாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை நினச்சி வருத்தப்படுறதுங்கிறது உங்களுக்கு பெரிய அளவில் இடர்பாடுகளை கொடுக்கும். அதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போதுமே பழைய நினைவுகளை நினச்சி வருத்தப்படுறது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிக அளவில் இருந்துட்டு இருக்கும். அதை
தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லபடியாக இருக்கும். மற்றபடி நான் சொன்ன விஷயங்களில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், அதிக அளவில் வெற்றியை அடையலாம். நன்றி.